ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழைப்பூ வடை. அதுக்கு வாழைப்பூவோட ஒரு காம்புயும் அந்த இதழ் மாதிரி இருக்கும், அதனால நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி மோர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் வாழைப்பூ வந்து கருக்காம இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பிறகு அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பு கூட 2 வரமிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, உப்பு சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த மாவில் பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவின இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவையும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்த மாவை உருட்டி இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான ஹீட்லேயே நம்ம வடையை பொரிச்சு எடுத்தால் தான் உள்ள வாழைப்பூ வந்து நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கிட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். வாழைப்பூ வடை இதோட ப்ராசஸ் வந்து மசால் வடை மாதிரி இருந்தாலும் வாழைப்பூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்குறேன்டா.